ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பட்டாணியை ஃபஸ்ட்டு அந்த இதிலேருந்து பிரித்து எடுத்துடலாம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டாணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வெங்காயம் உரிச்சிடலாம். இதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சீவிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் உருளைக்கிழங்கு எல்லாம் குழஞ்சி போயிடும். அதனால் நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். நமக்கு கிரேவி தேவை அப்படின்னா நிறையா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நமக்கு ட்ரையாக வேணும்னா கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கழுவிடலாம். எப்போயுமே உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு திருப்பி சேர்த்தா தான் அது பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அதனால் எப்போயுமே உருளைக்கிழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம கழுவிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் இதை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தக்காளி இல்லாமையும் செய்யலாம். தக்காளி சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்க்காமல் செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இதை எண்ணெயில் வதக்கிடலாம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருந்த பட்டாணி சேர்த்துடலாம். பட்டாணி சேர்த்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. இதை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தயாராகிடும். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தோல் சீவிக்கிறேன். இந்த மாதிரி சீவுறது இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். நம்ம சிப்ஸு வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்லேயே எளிமையாக செஞ்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சீவியாச்சு. இப்போ இதை தண்ணியில் ஒரு தடவை கழுவிடலாம். அப்படின்னா தான் அதில் இருக்கிற மாவுலாம் போயிடும். அப்போ உருளைக்கிழங்கு பொரிக்கும்போது கருகாமல் வரும். உருளைக்கிழங்குல இருக்கிற எல்லா தண்ணியையும் நம்ம வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிடலாம். இப்போ அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் வடிஞ்சிரும்.
இப்போ உருளைக்கிழங்குலேருந்து எல்லா தண்ணியும் வந்து வடித்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கும் பட்டாணி வேக வச்சதை வந்து வெந்துச்சான்னு வந்து பார்த்தலாம். ஒரு விசில் அடிச்சிச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணியும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைன்னா பெப்பர் தூள் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா தேவையில்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடித்தாச்சு. இப்போ இது ஒரு துணியில் வந்து போட்டு நம்ம வந்து தண்ணி எல்லாத்தையும், மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபேனில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா தொடச்சிட்டோம்னா பொரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஈஸியாகவும் பொரிஞ்சு வந்துடும். தண்ணியோடு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இதை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 5 மினிட்ஸ் மட்டும் ஃபேனில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு நான் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, காய வச்ச உருளைக்கிழங்கு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து எண்ணெயில் போட்டு ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு திருப்பியும் போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம பாதி வேக்காட்டில் எடுக்காமல் அப்படியேவும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது பாதி இதில் எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம போட்டு பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாதி இதில் போட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு நான் வந்து காட்டுறேன். இது வந்து பாதியோடு நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருவேன். இது ஆஃப் பாயில் தான் பண்ணியிருக்கு. இதை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிறத போட்டுட்டு இதையும் ஆஃப் பாயில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சதையும் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதையும் பாதி வேக்காட்லேயே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபாக பொரிச்சு வச்சுருந்த சிப்ஸை மறுபடியும் போட்டு பொரிச்சோன்னா இப்போ ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சிப்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா எல்லா சிப்ஸ் கூடையும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் உப்பு போட்டு மட்டுமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸும் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் சாதம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். அதுக்கு சாதத்தை வந்து நல்லா குழைவாக வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக மசிச்சு விட்டுறலாம். சோறை நல்லா மசித்ததுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து மிக்ஸ் பண்ணோம். தயிர் ஊற்றிட்டோம்னா அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சோறு எல்லாத்தையும் நல்லா குழச்சாச்சு. இப்போ வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா தளர்வாக வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். தயிர் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ சாதத்து கூட தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். நம்ம சாதத்துலேயும் வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிர் சோறை வந்து இதில் வந்து போட்டுடலாம். சாதத்தை நல்லா தாளிப்பு கூட மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடும். வந்து ப்ளெயினாக தான் தயிர் சோறு வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம விருப்பப்பட்டோம்னா கேரட்டும் துருவி போட்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இப்போ தயிர் சோறு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு தயிர் சோறு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.